ஆனால் தானாக அந்த கூட்டம் அவருக்கு அந்த ஆதரவை தெரிவிக்குது. அது தாவேக்கா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு அவருக்கு. ஏன்னா இப்படி ஒரு கூட்டத்தை அவர் வாழ்நாளில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டார். அது உண்மை தானே. கண்டிப்பாக அந்த பார்த்த அந்த சந்தோஷத்தில் அவர் பேசும்போது விஜய் தான் அடுத்த சிஎம், நான் அவருக்காக கடைசி மூச்சு வரைக்கும் உழைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, தான் சார்ந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிறது தான் எல்லாரும் நினைக்கக்கூடியது. அந்த கட்சியினுடைய ஒரே டார்கெட்டு விஜயை முதலமைச்சராக்குவது தான். அப்போ அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் அதை தானே சொல்லி ஆகணும். கண்டிப்பாக. அதனால் அது லாஜிக் படி சரி. இன்னொன்று செங்கோட்டையன் மாதிரி ஒரு மூத்த தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எள்ளி நகையாடுவதுங்கிறது இங்கே யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த கட்சிக்கு இதற்கு முன்பு இருந்த பார்வை ஒரே நாளில் மாறிடுச்சா இல்லையா? கண்டிப்பாக மாறிடுச்சு. அப்போ இது இன்னும் அடுத்தடுத்த தலைவர்கள் இங்கே உள்ளே வரும்பொழுது கட்டாயமாக இது ஒரு தற்கொலை கூட்டம்னு இது வரைக்கும் சொன்னவங்க கொஞ்சம் வார்த்தைகளை அடக்கி பேசுவாங்க. இனிமேல் செயல்களின் அடிப்படையில் தான் நீங்கள் தாவேக்காவை விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். எடுத்த எடுப்புலேயே இது விளங்காத கூட்டம், தற்கொலை கூட்டம், இது ஒரு ஆபாச கூட்டம், சினிமா கூட்டம் அப்படின்லாம் சொன்னவங்க இனிமேல் கொஞ்சம் கவனமாக பேசக்கூடிய சூழ்நிலையை செங்கோட்டையனால் வரப்போகிறவர்களும் ஏற்படுத்துவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை.